ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறது ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ஒரு மார்பிள் கேக்கு தாங்க செய்து காட்ட போகிறேன். இது செய்கிறது ஈஸிங்க. தேவையான பொருட்களும் கம்மி தான். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல 4 முட்டை எடுத்து மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக பிரித்து எடுத்து வெள்ளையை நல்லா அடிச்சிருங்க. அதோட இந்த மஞ்சக்கருவும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இதில் இப்போ 100 கிராம் அளவு ஜீனி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ஜீனி நல்லா கரையணுங்க. அது வரைக்கும் நல்லா கலக்கி விடணும். இதோட இப்போ பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அரை கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. 200 கிராம் அளவு மைதாவை எடுத்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க, கட்டி இல்லாமல். இப்போ எல்லாம் நல்லா கலக்கியாச்சுங்க. இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஓரியோ பிஸ்கெட்டு 30 எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் இப்போ கொட்டிடலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து எல்லா இடமும் படுற மாதிரி பரப்பி விட்டுருங்க. இதை முதல்ல ஹீட் பண்ணி வச்சுக்கணுங்க குக்கரை. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எல்லா இடமும் படுற மாதிரி பரப்பி விடுங்க. இப்போ கொஞ்சம் மைதா மாவும் இதில் சேர்த்து எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விடுங்க. இப்போ நம்ம முதல்ல கலந்து வச்ச அந்த கலவையிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றலாம். அடுத்ததாக ஓரியோ மிக்ஸு, அந்த பிஸ்கெட் மிக்ஸ் எடுத்து இதில் ஒரு கரண்டி ஊற்றிடுங்க. இப்படி மாறி மாறி ஊற்றிக்கிட்டே வரணுங்க. பாருங்கள், எல்லாம் ஊற்றி முடித்தாச்சு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லாட்டினா டூத்பிக் வச்சு இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அது ஒரு டிசைனாக வரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். இப்போ குக்கர் மூடியை திறந்து அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சுருங்க. இப்போ பாத்திரத்தை உள்ளே வச்சு பேக் பண்ண போகிறோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க கேக்கு. இதை ஆறின வாட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இது ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணுறேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.